சாதிய வன்மம் கொண்ட கலைஞர்கள் மியூசிக் அகாடமியை வெளியேற்றுவதே நல்லது. சென்னை மியூசிக் அகாடமியின் மிக உயரிய சங்கீத கலாநிதி விருது பிரபல கர்நாடக இசை கலைஞர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிற கர்நாடக இசைக்கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மியூசிக் அகாடமிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. சங்கீத கலாநிதி, சங்கீத கலா ஆச்சாரியா, TTK விருது, மியூசிக் காலேஜ் விருது, நிருத்திய கலாநிதி ஆகிய விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுது. அதன்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது TM கிருஷ்ணாவுக்கும், சங்கீத கலா ஆச்சாரியா விருது பேராசிரியர் பரசால ரவிக்கும், கீதா ஆச்சாரியா ஆகியோருக்கும், TTK விருதும் திருவையாறு சகோதரர்கள் HK நரசிம்மமூர்த்திக்கும், மியூசிக் காலேஜ் விருது டாக்டர் மார்க்ரெட் பாசினுக்கும், நிருத்திய கலாநிதி விருது டாக்டர் நீனா பிரசாத்துக்கும் வழங்கப்படுவதா மார்ச் 17ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்குவதை வயலின் மற்றும் வாய்ப்பாட்டு கலைஞர்களான ரஞ்சினியும் காயத்ரியும் கடுமையாக எதிர்த்தாங்க. இது தொடர்பா தி மியூசிக் அகாடமிக்கு கடிதம் ஒன்று அவங்க அனுப்புனாங்க. அந்த கடிதத்தை கடந்த புதன்கிழமை என்று Facebookல வெளியிடப்பட்டது. அந்த கடிதத்தில் 2024ஆம் ஆண்டின் மியூசிக் அகாடமியின் மாநாட்டில் இருந்து விலகிக் கொள்வதாகவும், டிசம்பர் 25ஆம் தேதி நடக்க வேண்டிய தங்களுடைய இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் இந்த மாநாட்டுக்கு TM கிருஷ்ணா தலைமை தாங்குவார் என்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். கர்நாடக இசை உலகிற்கு அவர் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சமூகத்தின் உணர்வுகளை அவர் வேண்டுமென்றே மகிழ்ச்சியுடனும் புண்படுத்தியிருக்காரு. தியாகராஜர், MS சுப்புலட்சுமி போன்ற மதிப்பிற்குரிய அடையாளங்களை அவமதித்திருக்கிறார். கர்நாடக இசைக்கலைஞராக இருப்பது அவமானத்திற்குரிய விஷயம் என்பதை போன்ற உணர்வை இவரது நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. 2017ஆம் ஆண்டுல சங்கீத கலாநிதி விருதை பெற்ற சித்ரவீணா ரவிகிரண் அந்த விருது தொகையும் திருப்பி அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். தவறான தகவலின் அடிப்படையில் இசை உலகை பிளவுபடுத்தியதாக TM கிருஷ்ணா மீது அவர் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில ரஞ்சினி காயத்ரியின் கடிதத்திற்கு தி மியூசிக் அகாடமியின் தலைவர் N முரளி பதில் கொடுத்திருக்கார். அந்த கடிதத்துல அவருடைய கடிதம் கிட்டத்தட்ட அவதூறு அப்படின்னு சொல்லத்தக்க வகையில இருந்ததாகவும், மூத்த சக இசைக்கலைஞர் மீதும் மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனா கர்நாடக இசை உலகிற்கு உங்களுடைய பங்களிப்பை மனதில் கொண்டு இந்த மரியாதையை மறுக்க நான் விரும்பல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. TM கிருஷ்ணா மீது இவ்வளவு ஆத்திரம் இதர இசைக்கலைஞர்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவே ராப்பெரியார் தான். கர்நாடக இசை உலகிற்கு உயர் சாதியினர் ஆதிக்கத்தை உடைத்து அந்த இசையை எல்லா தரப்பினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து பேசி வந்தார் TM கிருஷ்ணா. இதுக்காக செயற்பாட்டாளர் நித்யானந்த் ஜெயராமனுடன் சேர்ந்து சென்னை ஊருள் ஆல்கட் குப்பத்துல சாஸ்திரிய இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. அதே போல சமூக சீர்திருத்தவாதியான நாராயண குருவின் பாடல்களை கர்நாடக இசையில பாடியிருக்காரு. மேலும் எழுத்தாளர் பெருமாள் முருகனின் பல பாடல்களுக்கும் இசையமைத்து பாடினார் TM கிருஷ்ணா. வைக்கம் நிகழ்வின் நூற்றாண்டை ஒட்டி பெரியார் குறித்து பெருமாள் முருகன் எழுதிய சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு ஒரு பாடலையும் TM கிருஷ்ணா பாடியிருந்தார். இதுல இருந்தே கர்நாடக இசையை ஆக்கிரமித்து இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியுது. அது கூட பரவாயில்ல. எத்தகைய வன்மம் படைத்தவர்கள் கருத்து சுதந்திரத்தையும் தனிமனித உரிமையும் கொடூரமாக எதிர்ப்பவர்கள் என்பதுதான் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. மியூசிக் அகாடமியை இவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்ததற்காக அதை பாராட்டலாம். அதே நேரத்துல பெரியாரை பொறுத்தவரை அவரது கடவுள் மறுப்பும் தமிழ் மொழிக்கு எதிரான பேச்சுக்களை ஏற்காதவர்கள் கூட அவரது பெண் உரிமை, சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கைக்கு எதிரான முழக்கங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பல தரப்பட்ட மக்களின் நன்மதிப்பை பெற்ற பெரியார் மீது இத்தகைய வன்மம் காட்டுவது ஏன்? இப்படிப்பட்டவர்கள் மியூசிக் அகாடமியை புறக்கணிக்கிறார்கள் என்பதை விட அத்தகைய சாதி வன்மமும் கருத்துரிமை, தனி மனித உரிமைகளை மதிக்காத நபர்களை மியூசிக் அகாடமியில் நுழைய விடுவது தவறாகும் அப்படிங்கிறதா மக்களுக்காகவே கலை என்கிற தாகம் கொண்டக்கூடிய கருத்தா இருக்கு. இதிலிருந்து கர்நாடக இசையை ஆக்கிரமித்து இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியுது.
அது கூட பரவாயில்ல. எத்தகைய வன்மம் படைத்தவர்கள் கருத்து சுதந்திரத்தையும் தனிமனித உரிமையும் கொடூரமாக எதிர்ப்பவர்கள் என்பதுதான் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. மியூசிக் அகாடமியை இவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்ததற்காக அதை பாராட்டலாம். அதே நேரத்துல பெரியாரை பொறுத்தவரை அவரது கடவுள் மறுப்பும் தமிழ் மொழிக்கு எதிரான பேச்சுக்களை ஏற்காதவர்கள் கூட அவரது பெண் உரிமை, சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கைக்கு எதிரான முழக்கங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பல தரப்பட்ட மக்களின் நன்மதிப்பை பெற்ற பெரியார் மீது இத்தகைய வன்மம் காட்டுவது ஏன்? இப்படிப்பட்டவர்கள் மியூசிக் அகாடமியை புறக்கணிக்கிறார்கள் என்பதை விட அத்தகைய சாதி வன்மமும் கருத்துரிமை, தனி மனித உரிமைகளை மதிக்காத நபர்களை மியூசிக் அகாடமியில் நுழைய விடுவது தவறாகும் அப்படிங்கிறதா மக்களுக்காகவே கலை என்கிற தாகம் கொண்டக்கூடிய கருத்தா இருக்கு.